ஹாரி சுல்தான் வணக்கம்ங்க. வாழ்க வளத்துடன். ஹாரி சுல்தான், நம்ம அறப்போர் இயக்கம் கூட இந்த டோல் விவகாரம் சம்பந்தமாக சில சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, சில நடவடிக்கைகள் எல்லாம் கூட எடுத்துட்டு இருந்தீங்க. சார், இது அமைச்சர் நிதின் கட்கரி பேசி இருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் இன்னைக்கு பெரிய பேசுபொருளாகி இருக்குது. இது அப்படியே நேஷனல் ஹைவேல டிராவல் பண்ணக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே இது ஒரு பெரிய நிவாரணத்தை தேடி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசு எடுக்கக்கூடிய முயற்சியா, அல்லது இதுக்கு உள்ளாகவும் நம்ம யுவராஜ் எல்லாம் சொல்வதை போல இதுல என்ன பார்க்கலாம், பணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு பெருந்திட்டத்தோடு தான் இப்படியான பேச்சுக்கள் அமைச்சரால் பேசப்படுகிறதா? இல்ல, நான் இத கேள்விப்பட்டோன்னே யோசனை பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டம் கடல்ல போய் பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒரு திட்டமா இருக்கே அப்படின்னு தான் யோசனை பண்ணி இருந்துச்சு. ஏன்னா இப்ப நாம இங்க இருந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. சரி, 16 டோல் இருக்கு. 16 டோல்ல ஒரு ஒன் வேக் மட்டும் 1180 ரூபாய் செலவாகுது. ஓகே. ஆனா உங்களுக்கு பெட்ரோல் செலவே வேணா ஒரு 4000 தான் வரும். ஓகே. அதாவது நீங்க பெட்ரோல் செலவுல 25% டோலுக்கு மட்டுமே எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க நீங்க. சரி. சோ ரிட்டர்ன் ஒரு 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா திருப்பி ஒரு 1170 ரூபாய். சோ ஒரு வேளையை நீங்க சென்னைக்கு கன்னியாகுமரி போயிட்டு திருப்பி வந்தாவே 2300 ரூபாய் உங்களுக்கு செலவு. சரி. அப்படி இருக்கும்போது 3000 ரூபாய் கொடுத்துட்டு இந்தியாவுல எல்லா டோல்கேட்டும் வருஷம் ஃபுல்லா போலாம் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது முதல்ல தெரியும். ஓகே. அடுத்ததா இங்க பரனூர்ல ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட்ல மந்த்லி பாஸ் மட்டுமே 2250 ரூபாய். நீங்க ஒரு மாசம் ஃபுல்லா எத்தனை வேணா நீங்க போய், நீங்க தாம்பரத்துல இருக்கீங்க, தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டுக்கோ இல்ல செங்கல்பட்டு தாம்பரத்துக்கோ நீங்க வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நீங்க டோல்கேட் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போகணும் அப்படின்னா மாசத்துக்கான நீங்க டோல்கேட் 2250 ரூபாய். சரி. அதாவது நான் சொன்னது காருக்கு. இன்னும் நீங்க மத்ததெல்லாம் இன்னும் அதிகமான கட்டணங்கள் வரும். லாரிக்கெல்லாம் பஸ்ஸுக்கெல்லாம் இன்னும் அதிகமா கட்டணம் வரும். சரி. சோ அப்படி இருக்கும்போது நம்ம லாரி உரிமையாளர் மாதிரி அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, நாங்க வருஷத்துக்கு ஆகக்கூடிய செலவை ஒரு வருஷம் முன்னாடியே கொடுத்துறோம், இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இந்த வருஷத்துக்கான செலவுக்கு கொடுத்துறோம், எல்லா டோல்கேட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளவு ஒரு பெரிய ஆஃபர். நீங்க காசு வசூல் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆனா முன்னாடியே காசு வருது. ஆனா அதை ஏத்துக்காத அரசாங்கம் இப்ப திடீர்னு நான் 3000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்கன்னா அது நம்ம அடிமடியில ஏதாவது கை வைக்கிறாங்க தான் அர்த்தமே தவிர்த்து மக்கள் நலனுக்காக கிடையாது. ஓகே. ஓகே. சோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே. அடுத்ததா சோ இவங்க டோல்கேட்ல இப்ப பரனூர் டோல்கேட் ஏறக்குறைய 20 வருஷம் ஆக போகுது. 19 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. சரி. அந்த டோல்கேட்ல இப்ப நீங்க ஒரு 560 கோடி 590 கோடிக்கு செலவு பண்ணி நாங்க ரோடு போட்டோம் அப்படின்னு ஒரு கிளைம் பண்றாங்க. ஓகே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 590 கோடிக்கு நாங்க செலவு பண்ணி போட்டுட்டோம், ஆனா பணவீக்கம் காரணமாக எங்க செலவு இப்ப அதிகரிச்சிருச்சு, எங்களுக்கு 1100 கோடி வேணும். நான் அந்த 1100 கோடியில நான் 57% தான் நான் இது வரைக்கும் வசூல் பண்ணிருக்கேன். அதாவது 19 வருஷத்துலயே, சாரி 16 வருஷத்துல, 15-16 வருஷத்துல 2016 வரைக்கும் நான் வசூல் பண்ணிருக்கிறேன். இன்னும் எனக்கு 43% வசூல் பண்ண வேண்டி இருக்கு, அது வேணும்னு கேக்குறாங்க. சோ அடுத்தது ஒரு டோல்கேட் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா பிஓடி சொல்லுவாங்க. அதாவது யார் இந்த ரோட போட்டு மெயின்டைன் பண்றாங்களோ அது பிஓடி. சரி. சோ அவங்க அந்த எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குற, 5 வருஷமா 8 வருஷமா 12 வருஷமா 5 வருஷமோ அதற்கான வசூல் பண்ணி முடிச்ச பின்னாடி அது மெயின்டெனன்ஸ் மாறிடும். அப்போ பப்ளிக் டோலா மாறிடும். சோ பப்ளிக் டோலா மாறின உடனே அந்த டோல் காஸ்ட்ல ஒரு 100 ரூபாய் இருந்தா நீங்க 40% 40 ரூபாய் தான் கலெக்ட் பண்ணணும். சரி. நீங்க சாதாரணமா இந்த ரோடு போட்டு கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை விட நீங்க மெயின்டெனன்ஸ்க்கு வந்த பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய 40% நீங்க 100 ரூபாய் மூலம் கலெக்ட் பண்ணிருந்தா நீங்க 40 ரூபாய் கலெக்ட் பண்ணணும். ஆனா அந்த மாதிரி இது வரைக்கும் இன்னும் பரலோர் மாறவே இல்லை. ஆனா கடந்த 5-6 வருஷமா என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க டெண்டர் விடுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கம்பெனியும் டெண்டர் எடுத்துட்டே இருக்காங்க. எம்ஓடி மாதிரி தான், மெயின்டெனன்ஸ்ல தான். 154 கோடியில இருந்து போன வருஷம் 172 கோடிக்கு எடுத்திருக்காங்க டெண்டர். சோ இப்ப நம்ம கட்டுற காசு யாருக்கு போகுதுன்னா அந்த கம்பெனிக்கு தான் போகுது. சரி. சோ அந்த கம்பெனிக்காரன் முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு 172 கோடி டெண்டர் எடுத்தானா 172 கோடி கட்டிட்டு அவன் எவ்வளவு வண்டிகள் போனாலும் அதுக்கான அமௌண்ட்டை வாங்கி அவன் எவ்வளவு வேணாலும் லாபம் சம்பாதிச்சுக்கலாம். அப்படிதான். சரி. சோ நம்ம கட்டுற அமௌண்ட் யாருக்கு போகுதுன்னா கம்பெனிக்காரன் தான் போகுது. சரி. அவன் என்ன கணக்கு காட்டுறான் அப்படின்னா 57% வரக்கூடிய வண்டி எல்லாமே ஃப்ரீ வண்டி, கவர்மெண்ட் வண்டி, மீதி 40-43% தான் எனக்கு காசே வருது அப்படின்னு கணக்கு அடிச்சுட்டு இருக்கான்.
ஓகே. சோ இந்த மாதிரியான தில்லுமுள்ளு நடக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களும் வந்து இந்த டோல்ல நடந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஒரு பக்கம் வந்து அரசியல்வாதிக்கு வருமானமா மாறுது, இன்னொரு பக்கம் கான்ட்ராக்ட் விடக்கூடிய இதா மாறுது. சரி, அவங்க இவ்வளவு தூரம் காசு வாங்கி ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்கன்னா அதுவும் மெயின்டைன் பண்றது இல்ல. ஓகே. சோ அன்னைக்கு நாங்க ஸ்ரீபெரும்பூர் போயிட்டு ரிட்டர்ன் வர்றோம், பார்த்தோம்னா பெரிய பெரிய பள்ளம், வண்டி உள்ள விழுந்து இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அவ்வளவு மோசமான வந்து நீங்க எல்லா டோல்லையும் இப்படி பாக்குறோம் அவ்வளவு இருக்கு. நீங்க வாங்குற காசுக்கு வேலையும் செய்யறது இல்ல, அப்படி வேலை செய்யாமே காசு வாங்கிட்டு அதுலயும் என்ன செய்றீங்கன்னா நீங்க வந்து நாங்க நிறைய ஃப்ரீ வண்டிஸ் விட்டுட்டோம், எங்களுக்கு வந்து வருமானமே கம்மியா தான் இருக்குங்கிற கணக்கு காமிக்கிறீங்க. சோ ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்முடைய பணத்தை வந்து கம்பெனிகளும் அரசாங்கமும் கொள்ளடிக்கிறதுக்கான வேலைகள் தான் இது நடந்துட்டே இருக்கு. ஓகே. சோ நீங்க அந்த ரேட்டையும் 40% குறைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு இது இருக்கு அப்படின்னா, நீங்க சப்போஸ் அந்த ரோட்ல ஏதாவது ஒர்க் பண்றீங்க, அதாவது வந்து சாலை விரிவாக்கம் பண்றீங்க, ஏதாவது பணிகள் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த இதுல 25% குறைச்சு வாங்கணும். ஓகே. 100 ரூபாய் டோல்னா 25 ரூபா தான் வாங்கணும். அதுவும் வாங்குறது கிடையாது. சரி. அது மட்டும் இல்லாம இந்த பர்னூர்ல நம்ம வந்து பர்னூர் டோல்கேட் தாண்டோம்னா பாலாறு வருது, பாலாறு பிரிட்ஜ் இருக்கு, அது 1960 போடப்பட்ட பிரிட்ஜ். சோ நீங்க வந்து பிரிட்ஜ் போட்டாதான் அதுல இருந்து ரேட் காசு கலெக்ட் பண்ணமே தவிர்த்து பிரிட்ஜ் போடாம காசு கலெக்ட் பண்ண கூடாது. ஆனா என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்க பிரிட்ஜ் போடாமே காசு கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ பிரிட்ஜ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சாதாரண ரோட விட 10 மடங்கு அதிகமா காஸ்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாகறதுனால நீங்க வந்து 1 கிலோமீட்டர் 1 ரூபான்னா நீங்க அதுல 10 ரூபாய் போடுவாங்க. சரி. சோ இந்த மாதிரி நிறைய வந்து தகுதித்தங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓகே. இன்னொரு பக்கம் மக்களுக்கு எதுக்காக இந்த ரோடு போட்டிருக்காங்க, இவ்வளவு ரோடு போட்டிருக்காங்க, இல்லைன்னா பாதுகாப்பான பயணம் இருக்கணும், எந்த விதமான இடையூறு இருக்க கூடாது, விரைவா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரோடு. சரி. ஆனா ரோடுகளையும் மெயின்டைன் பண்றது கிடையாது. சோ இதனால விபத்துகளும் அதிகமாகுது, நமக்கான பயண நேரமும் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய பணத்தையும் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஓகே. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில நாங்க டோல் வச்சு வசூல் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அநியாயமான அயோக்கியத்தனமான விஷயமா இருக்கு. சரி. இதை நோக்கிதான் அரசாங்கம் செய்யறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே.